இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 23 பார்க்க போகிறோம். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம். நல்லா ஞாபகம் வச்சோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணவே நமக்கு தெரியும். ஃபேக்டரைஸ் பண்ணாக்க எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 6. இது எப்படி வருதுன்னு திரும்ப பார்த்துட்டு இருக்காதீங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. இங்கே பாருங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா 12 வரணும், ஆட் பண்ணாக்கா 8 வரணும். அப்போது 6 2 சார், ஆட் பண்ணாக்கா 8, மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா 12. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 2x இதை மாற்றி போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் 12 இருக்கும்போது 6 அங்கே போனால் நல்லா இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 6x ப்ளஸ் 12. இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. எக்ஸ் காமனாக எடுத்துக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு 2 இன்ட்டு இது அப்படியே தூக்கி அங்கே போடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே ப்ளஸ் 6 போடுங்க. 12 வந்துடுச்சா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு இதுதான் எக்ஸ் ப்ளஸ் 2 மாற்றி போட்டிருக்கோம். இது ஃபேக்டரைஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த ஈக்குவேஷனில் அங்கே எக்ஸ் ப்ளஸ் 2னா என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2. அப்போ எக்ஸோடைய வேல்யூ எடுத்துகிட்டு -2 போடுறோம். -2 போட்டாக்கா இங்கே பாருங்கள், -2 போட்டிருக்கோம். அப்போ +4 ஆகுது. இங்கே -2 ஆனால் -16 ஆகுது. இது அப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 4 + 12 16, 16 -16 ஆயிடுச்சுன்னா 0 ஆகிடும். இப்போ 6ஓடைய வேல்யூ இதே மாதிரி தான், -6 ஆகுது. போட்டால் 36 ஆகுது. இதனுடைய வேல்யூ -48 ஆகுது. 36ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் 48. 48 போச்சுன்னா 0. Therefore, -2 and -6 are the zeros of the quadratic equation. A general form of the quadratic equation is x square மேலே கொடுத்துருக்கோம்ல, minus sum of the roots into x plus product of the roots. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு பக்கத்தில் மைனஸ்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஜென்ரல் ஃபார்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ். இப்போது இந்த மைனஸ் வந்து ஜென்ரல் ஃபார்மில் இருக்க மைனஸ். இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 14 போட்டு சம் முடிச்சிட்டோம். அடுத்ததில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். இவன் சம் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துருக்கான். இது மைனஸில் இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 5/2 அப்படியே இருக்குது. இப்போ என்ன இது? இந்த மைனஸும் ப்ளஸ் 7x/2 வருது. இது அப்படியே இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7/2x ப்ளஸ் 5/2 இந்த ஃபார்மில் தான் இப்போ இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. அடுத்தது கீழே 2 இருக்குது, இங்கேயும் 5/2 இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள், 2 தான் இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்கும். அப்போ எல்சிஎம் வந்து எல்லாத்துக்கும் 2 தான். அப்போ இங்கே ஒன்றுமே இல்லாதனால இங்கே 2 போட்டுக்கிறோம். எல்சிஎம் 2னும் போது இங்கே 2ஆல் பண்ணால் தான் மேலேயும் 2ஆல் பண்ணி, அப்போது என்ன ஆகும்? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5. இந்த 2 ஆகும். ஆப்போசிட்டில் போனால் 0 ஆகிடும். இந்த 2 கீழே இருக்கிற 2 இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு தெரியுது. இந்த எல்சிஎம் 2 இருக்குது. இந்த 2 அங்கே போகுது. கீழே இருக்க 2 அந்த பக்கம் போய் 0 ஆகிடுது. இதுதான் முடிஞ்சு போச்சு ஈக்குவேஷன். அடுத்ததில் பார்க்கும்போது இதே தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸு. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடுது. இப்போது 5க்கும் 2க்கும் எல்சிஎம் வந்து 10. எல்சிஎம் எடுத்து போட தெரியாதவங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து போடுவாங்க. 10 ஆகும்போது இங்கே ஒன்றுமே இல்லை. 1 வந்து எப்படி 10 ஆகுனா கீழே மேலே 10 ஆகும். இதனுடைய எல்சிஎம் வந்து 10. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3/5
எக்ஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இதுதான் சம்மு. இப்போ எப்படி இது வருதுன்னு தெரிஞ்சவங்க டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம், தெரியலாம் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் வந்து 10 தான். அப்போ எல்லாத்துக்கும் 10 காமனாக போட்டு இங்கே 1 தான் இருக்குது. 1 எப்போ 10ஆக மாறும்னா 10ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் 10 ஆகும். அப்போது மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடும். இப்போ இங்கே 1 இருக்கிற இடத்துல 10 வந்துருச்சு. இந்த 10 காமனாக இதுக்கும் 10 வந்துருச்சு, இதுக்கும் 10 வந்துருச்சு. அப்புறம் பாருங்கள், இங்கே 1 இருக்கு, 10ஆல் மல்டிப்ளிகேஷன் 10 வரும். கீழே 10 போட்டால் மேலேயும் 10 போடணும். அப்போது 10x². இங்கே பாருங்கள் 5 தான் இருக்குது, நம்ம 10 போட்டிருக்கோம். அப்போ 5 எதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், 2ஆல் பண்ணோம், மேலேயும் 2ஆல் பண்ணுறோம். 2 5 சார் 10, 2 3 சார் 6x. இது 2 தான் இருக்குது. எப்போது 10ஆக மாறும், 5ஆல் பண்ணாக்கா 5 2 சார் 10, மேலேயும் 5ஆல் பண்ணாக்கா 5 ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் அது மேலே போச்சுன்னா 0 ஆகிடும். 10x² ப்ளஸ் 6x, சாரி மைனஸ் x. இந்த இடத்துல வந்து மைனஸ் போட்டுருக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த 10 அந்த பக்கம் 0 ஆகிடுச்சு. இதுதான் ஈக்குவேஷன். நல்லா இந்த எல்சிஎம் எடுத்து போகிறத வந்து நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. Find the sum of the products of the roots for the following equations. இப்போ ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. Find the sum of the roots. நடுவில் தான் find the sum of the roots. ஆனால் மைனஸ் கண்டிப்பாக பார்த்து போடணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் த ஃபாலோயிங் இதுதான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க. let alpha and beta be the roots. இப்போ இதுக்கு ஏக்கு ஒன்றுமே இல்லை, பியோடைய வேல்யூ 8, சியோடைய வேல்யூ -65. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் தி ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே நம்பர் இல்லாதனால பிரச்சனை இல்லை, இங்கே நம்பர் வந்தால் இது எல்லா வேல்யூவும் மாறும். இப்போ இங்கே 1 இருக்குது, நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான். மைனஸ் b/aக்கு இங்கே வேல்யூ இல்லை, அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம். இது ஏவோடைய வேல்யூ, இது பியோடைய வேல்யூ, இது சியோடைய வேல்யூ. இங்கே எடுத்து தான் போட்டிருக்காங்க. நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு போடுற இடத்துல தான் மைனஸ்லாம் பார்த்து போட்டு போடணும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு இந்த வெறும் பி என்ன ஆகுது, மைனஸ் பி ஆகுது. என்ன காரணம்னா அந்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன இருக்கு, x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இந்த மைனஸ் தான் இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் போடும்போது என்ன ஆகும், மைனஸ் b/a. இங்கே வேல்யூ இல்லாதனால வெறும் -8/1. இந்த b8 வந்து ஏன் -8 ஆகுதுன்னு பார்த்தா ஜென்ரல் ஃபார்மில் இருக்க மைனஸ் தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கு ஒன்றுமே இல்லை, -65 ஏற்கனவே இருக்குது, அதில் எந்த வேல்யூவும் மாறாது. c/1 இந்த இடத்துல ஏதாவது வேல்யூ இருந்தால் டோட்டலாக ஏதாவது ஃப்ராக்ஷன்லாம் வரும், இங்கே இல்லை. அப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் -8, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் -65. இங்கே சம்மில் -7 இல்லாதபோது இங்கே மைனஸ் ஏன் போட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. x² மைனஸ் sum of the roots into x plus product of the roots. பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ செகண்ட் சம் பார்க்கும்போது இப்போ நான் சொன்னேன் இங்கே ஏக்கு நம்பர் இல்லாதனால ஈஸியாக போட்டோன்னே. இப்போ நம்பர் இருக்குது, இது ஏவுடைய வேல்யூ 2, பியோடைய வேல்யூ 5, சியோடைய வேல்யூ 7. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -b/a தான் ஃபார்முலா. ஆனால் ஏக்கு வந்து கீழே 2 இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பியோடைய வேல்யூ -5/a உடைய வேல்யூ 2 போட்டாச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கு c/a இதெல்லாம் ஃப்ராக்ஷனில் வந்திருக்கா. இப்போது அதை ஆட் பண்ணாக்கா -5/2, ப்ராடக்ட் பண்ணாக்கா 7/2. இது அப்படியே விட்டுறோம். இது கொஞ்சம் சின்ன குழப்பமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றும் இல்லை. ஏவுடைய வேல்யூ x² பக்கத்தில் இருக்க நம்பர் தான் ஏவுடைய வேல்யூ. அதான் எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் தான் பியோடைய வேல்யூ. ஆனால் இது சேர்ந்து மைனஸ்லேயே தான் இருக்குது, அதனால் இங்கே -k² எடுத்துக்கிறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பியோடைய வேல்யூ -k². அப்போ அங்கே வரும்போது என்னென்னு பார்க்கலாம். சியோடைய வேல்யூ ஃபுல்லாகவே எடுத்துக்க வேண்டியதான், -2k³. சியோடைய வேல்யூ ஃபுல்லாக எடுத்துக்கிறோம்.
ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு மைனஸ் பி பை ஏ, அப்போது இதுதான் மைனஸு, இன்னொரு மைனஸ் வரும், மைனஸ் இது ஃபுல்லாக சேர்த்து எடுத்துக்கிறோம். இது ஃபார்முலா இருக்குது மைனஸு. இப்போ பியோடைய வேல்யூ தான் மைனஸ் கே ஸ்கொயர். இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் கே ஸ்கொயர் பை கே அடித்தாக்க வெறும் கே தான் இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சி பை ஏ, சியோடைய வேல்யூ ஃபுல்லாக எடுத்துக்கிறோம், மைனஸ் 2k கியூப் பை கே. இந்த கேவும் இந்த கியூவில் 3x கேல ஒரு கே போச்சுன்னா மீதி என்ன இருக்குது, 2k இருக்குது, மைனஸ் 2k ஸ்கொயர். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கே, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் 2k ஸ்கொயர். சால்வ் த quadratic equations through factorization method. இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஃபேக்டரைஸ் சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. சால்வ் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருடைய அந்த நம்பர் நம்ம ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், இதில் ஈஸியாக தான் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ப்ராடக்ட் சம் ஆஃப் த இந்த ப்ராடக்டோட வேல்யூ 6, அடிஷனோட வேல்யூ மைனஸ் 2√6. அப்போ நம்ம அழகாக √6ஆலே பிரிச்சுக்கலாம். இது ஒண்டி பிரித்து எழுதுங்க போதும். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6 வரணும், அடிஷன் பண்ணாக்கா 2√6 வரணும். யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி நமக்கு வரவே வராதுன்னு யோசிக்காதீங்க. √6 ஆட் பண்ணால் 2√6 ஆகும். மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா வெறும் 6 வரும். √6 என்ன ஆகும், ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறோம், 2x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3, இது என்ன ஆகும், இந்த √6 மைனஸ் இருக்கு, மைனஸ் √x மைனஸ் √x, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க மைனஸ் 2√x இன்டூ 3 சம்மில் இருக்கிறது தான். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இந்த ஒரு ஸ்டெப் ஒண்டி தான் நீங்கள் நல்லா பார்த்து எழுதணும். 2வை எப்படி ரெண்டு இடத்துல வர மாதிரி எழுதுனா, √2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 தானே. அப்போது இந்த 2வை √2 மாற்றி எழுதிக்கிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் √2 இன்ட்டு √2. இந்த ஒரு ஸ்டெப் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. √6 தெரியும், இங்கே √2 வெளில இருக்குது, மைனஸ் √6 தான் வேணும்னால நமக்கு மைனஸ் √3 போட்டிருக்கோம். √3யும் √2வும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் √6 மாறிடுது, வேல்யூ எதுவுமே மாறல. இது என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே போடுறோம், √2x மைனஸ் √3. இதை பார்த்த உடனே இங்கே என்ன இருக்குன்னு தெரியும், இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் இது பார்க்க போகிறோம். இப்போ மைனஸ் 6 இருக்குது, இங்கே ஏற்கனவே √2 இருக்குது. அப்போ √3 இருந்தால் அங்கே 6 ஆகிடும். இங்கே மைனஸ் ஏன் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது ப்ளஸ் வந்து மைனஸும் ப்ளஸ் √3 இன்ட்டு √3 வெறும் 3. இந்த ஸ்டெப் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சம் ஒன்றும் இல்லை. இதனுடைய ஃபேக்டர் வந்து √2 மைனஸ் 3 √2 மைனஸ் 3 ரெண்டும் சேமாக இருக்கா, அப்போ அது ஸ்கொயராக கூட போட்டுக்கலாம். நவ் ஈக்குவேட்டிங் த ஃபேக்டர் ஆஃப் த ஜீரோஸ் வி கெட், இதுதான். இது ஸ்கொயர் ஆகிட்டாக்கா ஒவ்வொன்றுத்துக்கு என்னென்ன வந்து பார்த்துக்கலாம். ஸ்கொயர் ஆகிட்டாக்கா 2 வாட்டி வருதுன்னு அர்த்தம், ஒரு வாட்டி வருதுன்னு பார்ப்போம். 2x மைனஸ் 3 ஆகுது, எக்ஸோடைய வேல்யூ √3 பை √2, இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. இந்த சம்பரம் இதெல்லாம் பார்த்த உடனே போட்டுடலாம். இது 2 30 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 60 வரணும், ஆட் பண்ணால் 19 வரணும். அப்போது 15 4 60, ஏன்னா இதுவும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 60, ஆட் பண்ணால் 19 வரணும். அப்போ 15 4 90 60 வருது. இது ரெண்டும் 60, இது 4 இன்ட்டு 15 16 தெரியுது. ஆனால் மாற்றி போடக்கூடாது, ஏன்னா 2க்கு பக்கத்தில் 4 வரணும், 30க்கு பக்கத்தில் 15 வர மாதிரி கரெக்டாக போட்டிங்கன்னா 2m காமனாக எடுத்துகிட்டு m ஒண்டி உள்ளே போட்டால் 2m ஸ்கொயர் வந்துடுச்சு. இங்கே 4mக்கு 2m உள்ள இருக்குது, 2ஆல் போனாக்கா 2 2 சார் 4 இன்ட்டு m. இது அப்படியே தூக்கி இங்கே போனால் இங்கே 5m இருக்கா, அப்போ m உள்ளே இருக்குது, 5 போட்டால் 15. அப்போது இங்கே 2 15 சார் 30 கரெக்டாக வந்துடுச்சு. ரெண்டு ஃபேக்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேட்டிங் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஜீரோஸ் வி கெட். இது ரெண்டு நம்பர் இருக்கும்போது என்னென்ன பார்க்கலாம், இதுக்கு ஒரு 0, இதுக்கும் அதே மாதிரி 0 போட்டு, இது அந்த பக்கம் போனால் -2 ஆகுது, இது அந்த பக்கம் போனால் -15. ஆனால் இந்த 2 இங்கே சேர்ந்தால் அப்போ ரூட்ஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு.
ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒன்றே கரெக்டாக பார்த்துருங்க, வேறு ஒன்றும் இல்லை இது மாதிரி சம்பளம்லாம். ஓகே, இப்போ 42 வருது. 42 வரும்போதே தெரிஞ்சிடலாம் எந்த நம்பர் வருதுன்னு. 6 7 சார் 42 பார்க்கும்போதே தெரியுதா? 6 and 7 ஆட் பண்ணாக்கா 13. ஓகே, இனி ஃபேக்டரைஸில் எதுவும் பண்ண வேண்டாம். ஆனால் இங்கே பவர் என்ன வருது? 4 கொடுத்துருக்கும்போது நமக்கு கணக்கே தெரியாது. அதனால் இதை எடுத்து மாற்றி எழுதிக்கிறோம். என்னவா எழுதுகிறோம்? ஏவுடைய வேல்யூ x². அப்போது இதுதான் ஏ. இப்போ இப்படி எழுதியிருக்கோம், x⁴ x² எழுதலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், x² வேல்யூ ஏ தான். ஏவுடைய வேல்யூ தான் x². அப்போ ஏக்கு மேலே ஸ்கொயர் போனால் இந்த வேல்யூ வந்துடுச்சு. இந்த x² வேல்யூ ஏ தான். இப்போ வந்துடுச்சா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னோம், 6 7 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது given we get a equal to 7 or 6. சின்ஸ் இப்போ நம்ம மறுபடியும் a² மாற்றி எடுத்தோம்ல, a equal to x². அப்போது x² ஏ தான் x². நான் ஏவுடைய வேல்யூ தான் 7. அப்போ x² equal to 7. அப்போ நம்ம எக்ஸோடைய வேல்யூ, இது x² 7னா எக்ஸோடைய வேல்யூ ரூட் ஆஃப், ஏன்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகி இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 ரூட். 6க்கும் அதே தான் போட்டிருக்கோம். தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் இதான் இப்போ கண்டுபிடிச்சது தான். சால்வ். இது கொஞ்சம் பார்த்தா குழப்பமாக இருக்கும், ஒன்றும் இல்லை. இது அசம்ஷன் தான். ஒய்யோடைய வேல்யூ இது தலைகீழ இருக்க என்ன பண்ணுறோம், இதையும் ரிவர்ஸாக மாற்றிடுறோம். தென் 1/y இது வந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்றும் இல்லை. இதே தான் ரெசிப்ரோக்கலாக போட்டிருக்காங்க. அப்போ இதையும் என்ன பண்ணியிருக்கோம், ஒய்யும் தலைகீழ போட்டிருக்கோம். அப்போது y + 1/y புரியுதுங்களா? y + 1/y = 5/2. இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரி இல்லை, இந்த 2 தான் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இது அந்த பக்கம் போனால் ப்ராக்கெட் போட்டால் 2 ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும். அப்போது 2y + 2/y = 5. அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், ஒய் தான் காமனாக இருக்குது, அதனால் y² மாறிடுது. இதுக்கு ஒய் இல்லை, ஆனால் காமனாக இங்கே கீழே ஒய் போட மேலேயும் இன்னொரு ஒய் சேர்த்துக்கிறோம். அப்போது 2y² + 2/y. இந்த ஒய் அந்த பக்கம் போனாக்க 5y மாறிடுது. அப்போது 2y² இது மறுபடியும் லெஃப்டில் கொண்டு வந்தால் -5y + 2 = 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த இடத்துல ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணாக்கா -5 வரணும். அப்போது -4 -1 ஆட் பண்ணாக்கா -5. 4 1s are 4. இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுலாம் ஈஸியாக பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அப்போ ஒய்யோடைய வேல்யூ y = ½ y = 2 ரெண்டு ஈக்குவேஷன் வந்திருக்கு, அதனால் இது வந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம சம்முக்கு போகிறோம். ஒய்யோடைய வேல்யூ தான் தெரியும். அப்போது ஒய்யோடைய வேல்யூ நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம், ஒய்யோடைய வேல்யூ x/x-1 எடுத்திருக்கோம். x/x-1 = ½ எடுத்திருக்கோம். இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கணும், இது அப்படியே பார்த்தா குழப்பமாக இருக்கும். x/x-1 = 1/2. இப்போ இந்த 2 இங்கே போய்டும், இது இங்கே வந்துடும், அவ்வளோதான். 2x = x-1. புரியுதுங்களா? இப்போது இந்த x இந்த பக்கம் வந்தால் 2x - x = -1. 2xல ஒரு x போச்சுன்னா x = -1. x = -1 போட்டிருக்கோம். ரெண்டுக்கு வரும்போது அதே மாதிரி தான் இங்கே xோட வேல்யூ 2 வருது. இது இந்த பக்கம் போய்டும், 2x மறுபடியும் 2 மாறும். இது என்ன போட்டுருவோம் பாருங்க, x/x-1 × 2. இப்போ நான் x = 2 இப்போ x = 2x - 1 சாரி -2, ஏன்னா 2x 2. இப்போ மாற்றி போட்டுக்கலாம், 2x - 2 = xன்னு வச்சுக்கலாம். இப்போது 2x - x -2 = 0. 2xல ஒரு x போச்சுன்னா x, இந்த 2 அந்த பக்கம் போனாக்கா +2 மாறிடுது. ஓகேவா? இது எப்படி போட்டோன்னே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எல்லா வேல்யூவும் முடிஞ்சுது. ஓகே.